ஹலோ கைஸ், வெல்கம் டு வேற மாதிரி விளாக்ஸ் யூடியூப் சேனல். என்னோட பேர் விஜய். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை பேக் ஆல்ரெடி நம்ம அன்பாக்ஸ் வீடியோ போட்டோம். ஸோ அதில் வந்து நான் வாட்டர் ப்ரூஃப் இருக்கா இல்லையான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் வாட்டர் ப்ரூஃப் இருக்கா இல்லையான்னு கண்டிப்பான வீடியோ போடுறேன்னு. ஸோ இந்த வீடியோ தான் அந்த வீடியோ. ஸோ வாட்டர் ப்ரூஃப் நம்ம டெஸ்டிங் பார்க்க போகிறோம், ஃபுல் டீட்டெயில் லைவ் உங்களுக்காக. ஸோ இதில் வந்து எதுவுமே கட்டிங் எதுவுமே பண்ணல, நான் ஃபுல் லைவாக உங்களுக்கு நான் அந்த வீடியோ பண்ண போகிறேன். வாட்டர் ப்ரூஃப் இருக்கா இல்லையான்னு நீங்கள் வீடியோ பார்த்து மூலிமா தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பேக் வாங்கலாமா வாங்கக்கூடாது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வைஸ். நான் சஜெக்ஷன் பண்ண மாட்டேன். இப்போதைக்கு நான் ஆஃபீஸ் யூஸ் தான் பண்ணியிருக்கேன். மழை காலம் வந்துச்சுன்னா இந்த பேக் வாட்டர் ப்ரூஃப் தாங்குமா இல்லையான்னு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அண்டு நான் வாங்கும் போது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வாட்டர் ப்ரூஃப் 100% சொல்லியிருந்தானுங்க. அது எப்படி உண்மையாக உருட்டான்னு நம்ம இந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ நம்ம வீடியோ வந்து முழுமையாக பார்த்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டிப்பாக இது யார் ஒருத்து வாங்கலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் ஆப் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நான் வாங்கின டேட்டு பார்த்துக்கோங்க, 2024 நவம்பர் 7 வாங்கியிருக்கேன். ஸோ இப்போ ப்ரைஸு கம்மியாக இருக்குது. இப்போ அந்த பேக்கை நான் கிளிக் பண்ணுறேன். இதுதான் ஸ்கை பேக்கு. ஸோ நல்ல ஸ்கை பேக்குன்னு நினச்சேன், நல்லா தான் இருக்குது. அண்டு வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னானுங்களே, அதை நம்பி தான் நான் வாங்கினேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன டீலை காட்டிடுறேன். இங்கே பாருங்கள், மெட்டீரியல் வாட்டர் ப்ரூஃப்னு போட்டிருக்கானுங்க, பாலிஸ்டர். சரிங்களா, அதுவும் இருக்குது. ஸோ வீடியோவில் நான் முழுசாக சொல்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டா வாங்கினேன். இந்த வாட்டர் ப்ரூஃபு 2 மெத்தடில் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் வாட்டர். நீங்கள் வந்து திடீர்னு ஆஃபீஸ் போகிறீங்க, திடீர்னு மழை வந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைட் வாட்டர் பட்டால் ஓகே, ஹெவி வாட்டர் பட்டால் தான் உங்களுக்கு சிக்கமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டீட்டெயில் கொடுத்துருந்தானுங்க. நான் அப்போதைக்கு இந்த பேக் தான் வாங்கினேன். இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் சென்னையில் நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் டெஸ்ட்டுக்காக நான் வந்து இப்போ பற்றி பேக் எடுத்திருக்கேன். ஸோ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கூல் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம், ஆஃபீஸ் பேக். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட நல்லா தண்ணி தெரிகிற மாதிரி இப்போது 2 துணி எடுத்திருக்கேன். என்னோடய பேண்ட்டு பனியன் தான் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கைக்கு 6 மாதம் யூஸ் பண்ணி குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. எந்த டேமேஜுமே ஆகலை, அப்படியே பத்திரமா தான் சூப்பராக பார்த்துட்ருக்கேன். ஸோ சூப்பராக தான் இருக்குது. உள்ளே பாருங்கள், அதான் அந்த வாட்டர் ப்ரூஃபோட கோட்டிங், அந்த இது பாலிஸ்டர் சொல்லியிருக்கானுங்களே அது. ஆனால் உள்ளே எனக்கு பேண்ட் வச்சுருக்கேன். இந்த பேண்ட்லேருந்து உடனே தண்ணி ஈரம்பட தெரிஞ்சிடும். ஸோ அதனால தான் இந்த பேண்ட்டும் அந்த டிஷர்ட்டாக நான் வச்சுருக்கேன். உள்ளே நீங்கள் நோட்டு புக்கு லேப்டாப்லாம் வைக்கிற மாரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் கைஸ். அவசரப்பட்டு முடிவெத்துறாதீங்க, இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேண்ட்டு என்னோடய பனியனு ஸோ இருக்கிறது வந்து நான் உள்ளே லோட் பண்ணிட்டேன். இது வந்து 21 லிட்டர் பேக். இது நீங்கள் லேப்டாப் வச்சுக்கலாம், துணி வச்சுக்கலாம், அண்டு ஒரு ஷூ கூட வச்சுக்கலாம். அதில் சிங்கிள் இது தான். சரிங்களா, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜிப்பு டைட்டாக மூடி இருக்கா செக் பண்ணிக்கோங்க. கீழே மேலேயும் மேல் சைடு எப்படியோ கண்டிப்பாக உள்ளே போவோம். ஒரு சைடு மட்டும் தான் உங்களுக்கு ஜிப் சேஃப்டி கொடுத்துருப்பாங்க, அதுவும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைவாக அப்படியே பாத்ரூம் எடுத்துகிட்டு போகிறேன். எடுத்துன்னு போய்ட்டு டப்பில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சுருந்தேன். சரிங்களா, இப்போ உங்களுக்காக வந்து நான் காட்டுறேன். இது ஒரு மூலையில் வச்சுட்டு இங்கே வச்சிடலாம், ஒரு இடத்துல நம்ம வச்சு. அதேமாரி ஜிப்பு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் தான் இருக்கும். சரிங்க, அதுவும் சொல்லிடுறேன். ஜிப்பு வந்து மேலே எங்கேயும் இருக்கும். இப்போ வந்து இந்த தண்ணியோட சவுண்டு உங்களுக்கு எப்படின்னு காட்ட போகிறேன், இப்போ ஊற்ற போகிறேன் வாங்க. ஒரு ஜெக்கு வந்து நான் ஃபுல்லாக ஊற்றிட்டு இப்போ 2ஆவது ஜெக்கு ஃபுல்லாக ஊற்றுறேன். ஸோ இது ஃபுல் வாட்டர் ப்ரூஃப்னு நம்ம சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் ஊற்றிடுறேன். உள்ளே இருக்கிற ஜெக்கு ஃபுல்லாக 4-5 பக்கு ஃபுல்லாக தொப்பையாக நனைஞ்சிட்டேன், ஊற்றிட்டேன், மேலே ஊற்றிட்டேன். ஸோ நம்ம இருந்தாலும் 400 சில்லறைக்கு இந்த ஒரு வாட்டர் ப்ரூஃப் கொடுக்குறாங்கன்னா அது எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கடைசியில் என்ன தான் ஆக போகுது நீங்களே தெரிஞ்சுக்க போகிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அவசரப்பட்டு கீழே முக்கிட்டேன். அதாவது நான் இதுமாரி வைக்கக்கூடாது, இது வச்சதுனால அடியில் வந்து ப்ரூஃப் கொடுக்கல, வாட்டர் ப்ரூஃப் அந்த லேயர் கொடுக்கல. அடியில் ஃபோம் இருக்குது, அந்த ஃபோம் வந்து ஈரத்தை உறிஞ்சி உங்களுக்கு வந்து மேலே பட்டுச்சு. நான் அது துணி கட்டும் போது நான் காட்டுறேன். பேக்கில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஃபோம் இருக்கும், புஷ்ஷிங் மாரி. அதில் வந்து நான் வச்ச உடனே தண்ணி எவ்வளோ பாருங்கள் உறிஞ்சிக்குதா. மேலே ஊற்றுனா கீழே ஓடி அஞ்சிச்சு. நம்ம போட்டு அமுக்கும் போது உள்ள ஃபோம் வந்து தண்ணி உறிஞ்சிச்சுனால டிஷர்ட்டு தண்ணி பட்டுச்சு, உள்ளே வந்துச்சு. நான் அதுவும் சொல்லிடுறேன் லாஸ்ட்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துன்னு வந்து வேஸ்டேஜ் துணி எடுத்துகிட்டு மேலே வச்சிடறேன். ஸோ பேக் வந்து இப்போ ஜிப் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பட்டிருக்கும், அந்தளவுக்கு படலை.
அங்கே பாருங்கள், மேலே பார்த்தீங்கன்னா தண்ணி கிடையாது. பரவாயில்ல, அவங்க சொன்ன மாரி ஓரளவுக்கு. ஆனால் ஈரம் இருக்குது, அந்த லேயரில் வந்து ஈரம் இருக்குது. ஃபஸ்ட்டு பேண்ட் எடுத்துலாம், லைக்ரா பேண்ட்லேருந்து. இதில் கண்டிப்பாக ஈரம் பிடிக்க சொல்லி இதை வச்சினேன் கதையில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடலாம். ஸோ அங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம டிஷர்ட் அடியில் வச்சனால அந்த டம்மில் வந்து குமுக்கனால அதில் வந்து பட்டுச்சுனால ஈரம் உள்ளே பூந்துச்சு. ஸோ உள்ளே ஈரம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அடியில் இருக்குது. அங்கே பாருங்கள், அடியில் நான் கீழே முக்குனால அந்த டம்மில் அதனால் வந்து ஈரம் உள்ளே பூண்டாம்பில். அப்போ அங்கே எங்கேயோ வேலை பார்க்கல சரியாக, அந்த லேயர் வந்து அவங்க தக்கிலையில் அப்படியே பேஸ்ட் போட்டு ஓட்டலேன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈரம் இருக்குது, பேக் சைடு ஈரம் இல்லை. ஃப்ரண்ட்டில் நம்ம நிறைய தண்ணி ஊற்றும் போது ஃப்ரண்ட்லேயும் இருந்தது, என் கையில் அந்த ஈரப்பசை அப்படியே தெரியுது. அங்கே பாருங்கள். அப்போ ஒன்றா இதில் என்ன தெரியுதுன்னா, இவங்க 100% வந்து வாட்டர் ப்ரூஃப் லேயர் வந்து கொடுக்கல. ஸோ வாட்டர் ப்ரூஃப் லேயர் வந்து கண்டிப்பாக இங்கே 100% கொடுக்கல. ஈரமே உள்ளே வரக்கூடாது. மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்கணும், பிளாக் மேலேயே உள்ளே கொடுத்துருக்கணும். இவங்க வந்து மேலே கொடுக்காம உள்ளோட மட்டும் கொடுத்துக்கிறாங்க. அப்போ மேலே கொடுத்தோன்னா கண்டிப்பாக வந்து தண்ணி பட்டிருக்காது. நான் அதான் சொல்ல வரேன். அதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த சைடு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தண்ணி வரல. இந்த சைடு பேக்ஸில் சுத்தமாக தண்ணி இல்லை. உள் சைடு வலிக்கிற ஓடியாச்சு. கீழே வந்து ஃபோம் இருக்குது, இந்த இடத்துல தான் நான் தெரியாதமாக உள்ளே கும்மிக்கிட்டேன். இருந்தாலும் இந்த பட்ஜெட்டுக்கு வாட்டர் ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு துணி நனையில, கீழே மட்டும் நனைஞ்சிருக்கு லைட்டாக. அந்த டிஷர்ட்டில் பட்ட ஈரம் தான் இந்த துணி பேண்ட்லேயே பட்டிருக்கு. அதேமாரி குவாலிட்டியில் அச்சிக்க முடியாது. குவாலிட்டி செம்ம பேக் சொல்லுவேன், குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. கீழே ஃபோம் இருக்குது, புஷ்ஷிங் ஃபோம், அதில் நம்ம வயிற்று பார்க்குறோம் தண்ணி இருக்குது. ஸோ உள்ளே வந்து காசுலாம் வச்சேன், காசும் நடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதுவும் காட்டிடுறேன் ஜிப் ஓப்பன் பண்ணி. ஸோ அங்கே பாருங்கள், இந்த மேலே உள்ளே மட்டும் உங்களுக்கு வந்து அந்த வாட்டர் ஃபுல்லே குத்துனா கண்டிப்பாக வந்து உள்ளே ஏறி இருக்காது தண்ணி. சின்ன வாட்டர் நார்மலாக மழை பெய்யுதுன்னு சொல்லி உங்களுக்கு வெளியே போயிட்டீங்க, திடீர்னு மழை பெஞ்சுன்னா அந்த டைமில் வந்து உங்களுக்கு இந்த பேக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி 100% ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது கைஸ், மீடியமான வாட்டர் ப்ரூஃப் தான். ஸோ அங்கே பாருங்கள், பேக்கில் ஜிப்பு காசு வச்சேன், ஜிப்பு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். சூப்பர் தண்ணி பாருங்கள். எப்பா ஃப்ரண்ட்டில் வைக்காதீங்க தயவு செஞ்சு, பாருங்கள் எவ்வளோ தண்ணி உள்ளே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மேலே பிளாக் இருக்கா, அந்த பிளாக் பாரு கையில் காட்டுறேன். அங்கே பாருங்கள், அதுக்கு மேலே இந்த ஒயிட் கலர் பாலிசர் வச்சுருந்தாங்கன்னா உள்ளே தண்ணி வந்திருக்காது. அப்போ அவனுங்க பாருங்கள் என்ன மாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்கள். எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுக்கல, ஃபுல் கவரேஜ் வாட்டர் ப்ரூஃப் தான் கொடுக்கணும். இவங்க வந்து ஒரே ஒரு கேபினெட் உள்ள ஒரே ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் மட்டும் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள் காசு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்துக்குது, 20 ரூபா 50 ரூபா தலாம் நினச்சிச்சு, 10 ரூபா காயின்ஸ்லாம் பாருங்கள். ஸோ இந்த பேகு நீங்கள் வாங்கலாமா வாங்கக்கூடாது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க கைஸ், சரிங்களா? நான் சஜெக்ஷன் பண்ண மாட்டேன், எனக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு மட்டும்தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். அதேமாரி வாட்டர் ப்ரூஃப் கவர் வாங்கிக்கோங்க. உங்கள் ஏரியா பக்கத்தில் பேகு கடை இருந்துச்சுன்னா அங்கே போய்ட்டு ஒரு 150 ரூபாவில் கவர், வாட்டர் ப்ரூஃப் கவர் பேகு வாங்கிக்கோங்க தயவு செஞ்சு. இதை நம்பி வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி வெளியே போயிட போகிறீங்க. அப்புறம் லேப்டாப்பில் 20,000 30,000 லேப்டாப்லாம் தண்ணி ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃப்ளிப்கார்ட்டில் போயிடுங்க, வாட்டர் ப்ரூஃப் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே வரும். ஸோ இந்த வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் பாருங்கள், 4000 பேர் ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ 140 ரூபா தான் வருது, ஃப்ரீ டெலிவரின்னு நினைக்கிறேன். ஸோ கஸ்டமர் கமெண்ட்ஸ்லாம் பார்த்து ரிவ்யூ பார்த்தா இது நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். வாட்டர் ப்ரூஃபு ரைடருக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு எல்லாமே வாங்கிக்கலாம். அதேமாதிரி கீழே ரேட்டிங்கும் பாருங்கள், யாருக்கு நல்லா வந்திருக்கு நல்லா வரலையோ. ஸோ லேட்டஸ்ட்டாக நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது யாரோ வாங்கியிருக்கானுங்க பாருங்கள், வெரி குட் அப்பா போட்டு தள்ளிட்டேன் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு கமெண்ட் பாருங்கள். ஸோ 9 நாள் ஆச்சு அவன் போட்டு கமெண்ட் போட்டு. ஸோ மிச்சம்லாம் வெரிஃபை பண்ண டீட்டெயிலு நல்லா தான் இருக்குது. இதுமாரி ஆன்லைனில் வாங்கிக்கோங்க, இல்லைனா உங்கள் ஏரியா பேக் கார்டு பக்கத்தில் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். அதை சஜஷன் பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் பேக் கவர் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு எல்லாமே சேஃப்டியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மினி பேக், இதில் வந்து ஏடிஎம் கார்டு, காசு எல்லாமே வச்சுக்கலாம். எமர்ஜென்சி ஹெட்ஃபோன்லாம் வச்சுக்கலாம், மொபைல் கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு கம்ப்ளிமெண்ட்டாக தராங்க. சில பேருக்கு வந்து டேமேஜ் பண்ணி வந்திருக்கு, அதேமாதிரி ரிட்டர்னும் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, பட்ஜெட்டில் பேக் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து வாட்டர் ப்ரூஃபே இருக்காது. ஒரு தடவை 2 தடவை ஆன்லைனில் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் வேணும்னா 1500 ரூபா வச்சா மட்டும்தான் பேக்கில் வாட்டர் ப்ரூஃப் கிடைக்குமே. மிச்சம் மீதி பட்ஜெட்டில் 400 ரூபா 500 ரூபாலாம் வாங்கினீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கிடைக்காது.
அது எல்லாம் உருட்டு தான், அவங்கள வாங்க சொல்லி ஏமாத்துறானுங்க. மற்றபடி பேக் குவாலிட்டி சூப்பர் கைஸ், சரிங்களா? 100% குவாலிட்டிக்காக வாங்க போகிறீங்கன்னா வாங்கிக்கோங்க. மெட்டீரியல் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் உள்ள வாட்டர் ப்ரூஃப் லேயர் கொடுத்துருக்காங்க, நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். ஆனால் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்த்தபிள் இல்லை, சரிங்களா? ஃபுல்லாக வந்து 100% உங்களுக்கு கேரண்டி கொடுக்கல. மெட்டீரியல் கண்டிப்பாக நனைஞ்சிரும், உள்ளே இருக்கிற பொருள் எல்லாமே நனைஞ்சிரும். அதனால் எதுக்கோ சேஃப்டிக்கு வாட்டர் ப்ரூஃப் கவர் வாங்கிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நம்ம தான் முயற்சி பண்ணி பண்ணணும். அவங்க சொல்கிறதுக்காக நம்ம அதுமாரி பேக்கு வாங்கி வெளியே எடுத்துகிட்டு போனால் நம்ம காசு நஷ்டம். நான் எல்லாம் சொல்ல வரதுன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். அது இருந்தாலும் நான் செக் பண்ணிவிட்டேன், இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவான ஒரு வீடியோ கொடுத்துட்டேன். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்தவங்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் அந்த பேக் வாங்கலாமா நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. வேறு ஃபீச்சர்லான பேக் வாங்கினா கண்டிப்பாக நான் அன்பாக்ஸ் வீடியோ போடுறேன். ஸோ ஓகே கைஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நான் உங்கள் விஜய். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிவிட்டால் மன்னிச்சிடுங்க. அண்டு இது வந்து என்னோடய ஓன் காசு போட்டு வாங்கின பேகு. மக்களுக்கு நான் தெளிவான வீடியோ அண்டு தெளிவான விளக்கமும் நான் சொல்லணுக்காக தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். இந்த பேக்கு வாங்கத்தானே வாங்கிக்கோங்க, ஆனால் நார்மல் யூஸ் பண்ணிக்கோங்க, மழை காலத்தில் யூஸ் பண்ணாதீங்க. அதான் நான் என்னோட சொல்ல வர முடிவு. மற்றபடி குவாலிட்டிஸ் நல்லா தான் இருக்குது. ஆனால் 450 ரூபாய்க்கு இந்தமாதிரி பேக்கு ஒர்த்து தான். நல்ல டிசைன். நான் சென்னையில் நிறைய பேர் பார்த்துட்டேன், இந்த பேக்கு நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நான் போகிற இடத்துலலாம் இந்த பேக் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். சென்ட்ரல் சைட்லாம் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஸ்கை பேக் தான். இது பங்களாதேஷோட பேக்கு, அவங்க தயாரிக்கிறது. ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணாங்க, டவுட்டாக இருந்தால் அதுவும் நான் வந்து மெசேஜ் பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், அடுத்த சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பை பை நண்பா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.